கூடாது. நீங்க சிவராத்திரி தூங்கல பாருங்க, அத்துணை நேரமாக இங்கு அமர்ந்து பஜனை செய்யும் பொழுது வராத இறைவன் அந்த திருமந்திரத்தை ஒரே ஒரு முறை சொல்லி அமைதியாக இருக்கக்கூடிய ஆழ்த்த சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார். காட்சி கொடுத்து இங்கதான் சூட்சம் அவங்களே கூட பல நிலைமை இங்கதான் இங்கே பார்த்தா ஏன்பா ரெண்டாவது திருமந்திரத்தை சொல்லாம கொடுங்க, சைக்கிளை யாரும் துணி போட வேண்டாம், செருப்பை யாரும் துணி போட வேண்டாம். என்ன ஆச்சு? முதல் திருமந்திரம் சொன்ன உடனே சைக்கிள் இருக்குமா, யாராவது துணி போடுவாரா? மிஸ்டேக்கு காரணம் என்ன? மனம் எங்கோ சென்று விட்டது. என் ஜோடி செருப்பே எனக்கு கிடைக்குமா? நம்ம வீட்டுக்காரமாவே கூட்டமா இருந்தா அந்த ஜோடி அடிச்சு போவோமா தெரியலையே. பல குழப்பங்கள் இல்லையா நமக்கு. அப்ப மூன்றாவது பக்தி என்ன இந்த இடத்திலே? ஸ்மரணம் என்று பெயர். என்னது? மனதாலே இறைவனை பிரார்த்தனை செய்வது என்பது நம்ம என்ன பண்ண ஒருவரை செய்து விட முடியாது. உலகத்தில் எவ்வளவோ என்ன டெக்னாலஜி வந்திருக்கு இல்லையா? இந்த